ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து மாங்காய் இன்னைக்கு சண்டே ஸ்நாக்ஸ் என்ன எடுத்துக்கிடுவோம். நம்ம யூடியூப்ல எனக்கு என்ன பார்க்க போறோம்னா மாங்காய் தான் சாப்பிட போகிறோம். சண்டே ஸ்நாக்ஸ் சும்மா இருந்தோமா கை அப்படியே எதுனா மாங்காய் இருக்குடா 3 மாங்காய் வாங்கிட்டு இருந்தேன். தாத்தா டிகிரி சொல்லுவேன் வாங்கிட்டு வந்திருக்கேன் மாங்காய் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு வேறு நான் எடுக்கவே இல்லை. இன்னைக்கு பார்த்தா கட் பண்ணிட்டேன். ஒரே மாங்காய் தான் இவ்வளோ பெருசு. நீங்கள் ஆனால் நான் போன வீட்டில் கூட ஒரு ஸ்நாக்ஸ் வீடியோவில் கூட சொல்லியிருக்கேன். உப்பு மிளகா நான் போட்டு வச்சுருக்கேன், காலி ஆகிடுச்சுன்னு. இப்போ ஃபுல்லாக போட்டிருந்தேன், காலி ஆகிட்டே வந்துடுச்சு. நாங்கள் எப்பயுமே இவ்வளோ போட்டுருவேன். நான் அப்படியே கொஞ்சம் காலி ஆகிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கு பாருங்க. ஒரு மாங்காய் அப்படியே எச்ச ஊறுச்சு. நான் ஒரு வீடியோ பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீடியோவில் வந்து மோரில் மாங்காய் பற்றி சாப்பிட்டாங்க. எனக்கு அப்போ மாங்காய் சாப்பிடணும்னு ஒரு மாதிரி எச்ச ஊறுச்சு. எச்சு ஏதோ ஒன்று ஊறிச்சு ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அம்மாட்ட போய் அம்மா மாங்காய் கட் பண்ணிட்டான்னா எங்கே போச்சு எங்கன்னு தெரில. நானே ஃபோன் பார்த்துட்டேன். போர் அடிக்குதுன்னு எங்கள் அக்கானை கேட்டேன். நான் கேமராமான் கேட்பல அது எங்கள் அக்கா தான். அவங்கள கேட்டால் தெரில. நாங்கள் வெளியே இருப்பாங்க. வெளியே பார்த்தா வெளியும் இல்லை. பார்த்தா கிச்சன் ரூம் வெளியே உட்காந்து இருக்காங்க. நான் என்ன பார்த்துட்டு இருக்கு அரிஞ்சிட்டு இருக்கு எதையோ அரிஞ்சிட்டுருக்குலாம் சில கட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா மாங்காய் கட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் கேட்டது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டே சாப்பிட்டேன். இங்கே உட்காந்து ஹோம்ஒர்க் பண்ணியிருந்தாங்க. உமா எழுதுனா ஹேண்ட் ரைட்டிங் எப்படி இருக்கு சொல்லுங்க. கொஞ்சம் தலைகீழாக இருக்கு. அது ஏன் ஹேண்ட் ரைட்டிங் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அக்கா ஹேண்ட் ரைட்டிங். என்ன சொல்கிறா அவள் எழுதின மாட்டேங்குது. அழகாக இருக்கா. தலைகையே வச்சுருக்கதும் கரெக்டாக தான் இருக்கும். போயிட்டு நான் பட்டை ஃப்ரெண்ட்ஸ் தெரியாமல் கோச்சு தப்பு தப்பாக எழுதுறான். ஒயிட் நைட் போட்டு எழுதிருக்குது. நல்லா இருக்கு பயங்கரமா. Bye friends. You are twins.